வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி டு லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 50 செட் ஆஃப் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சரியான அகரவரிசையை கண்டுபிடி. இதில் சரியாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் பி தான். நீலம், மாணிக்கம், முத்து, வைரம். இது மட்டும்தான் சரியான அகரவரிசைப்படி அமைந்திருக்கு. பொறுத்துக. கிளாக் வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி அப்படின்னு அர்த்தம். இன்டர்நெட் அப்படின்னா இணையம் அர்த்தம். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடு பொறின்னு அர்த்தம். ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 1 2 3 4 தான் ஆன்சர். ஏன்னா ஆன்சர் எல்லாமே நேராக இருக்குது. பல கற்று மறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னா உலகத்தோடு ஒத்து நடக்காதவர் தான் அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான அகரவரிசை கண்டுபிடி. சரியாக இருக்கிறது வந்து பாரதம், புதுமை, பெண்கள், பையன். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். அதான் ஆன்சர். தவறான ஒன்று. வாட்ஸ்அப் அப்படின்னா உளவி கிடையாது, புலனம். அப்போ தப்பாக இருக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சொலின்றது சரி. வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல்ன்றதும் சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது. அதான் ஆன்சர். சரியான அகரவரிசை சொல்லை கண்டுபிடி. அரசன், ஆமணக்கு, கொம்பு, பல்லாண்டு, முத்து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தவறான ஒன்று. டச் ஸ்க்ரீன் அப்படின்னா தொடுதிரைன்னு அர்த்தம். ஆப்னா புலனம் கிடையாது, செயலின்னு அர்த்தம். இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல்ன்றது சரி. அப்போது ஆப்ஷன் பி ஆப் புலனம் அப்படின்றது தான் தப்பு. ஏன்னா மற்ற எல்லாமே சரியாக இருக்குது. வள்ளுவர் ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என கூறுகிறார் அப்படின்னா உயிரிலும் மேலானதாக சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகரவரிசைப்படுத்துக. ஆடு, உயிர், எளிமை, ஒழுக்கம். இதுதான் அகரவரிசைப்படி சரியாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தவறான ஒன்று. காண்டினென்ட் அப்படின்னா கண்டம்னு அர்த்தம். கிளைமேட் அப்படின்னா வானிலை கிடையாது, அது தப்பாக இருக்குது. மைக்ரேஷன்னா வலசைன்னு தான் அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பாக இருக்குது. அதுதான் ஆன்சர். சரியான அகரவரிசைப்படுத்துக. அன்பு, இரக்கம், ஐந்து, ஓசை. இதுதான் சரியாக இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான ஒன்று. வெதர், தட்ப வெப்பநிலைன்றது தப்பு. வெதர்னா வானிலை அப்படின்னு அர்த்தம். கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா புவியீர்ப்பு புலம் அப்படின்றதும் சரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இயற்கை நுண்ணறிவுன்னு இருக்குது. இது தப்பு. ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியாக இருக்குது. அதுதான் ஆன்சர். ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா குடிப்பிறப்பின் சிறப்பு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான அகரவரிசை சொல். ஈதல், ஊக்கம், ஐந்து, ஓசை. இதுதான் சரியாக அமைஞ்சிருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஞாலம் என்னும் சொல்லின் பொருள் உலகம். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகரவரிசைப்படி தேர்ந்தெடுத்து எழுதுக. மண், மீன், முடி, மெல்ல, மையல். இதுதான் சரியாக இருக்குது. மாவரிசையில் அகரவரிசைப்படி இருக்கிற இது மட்டும்தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தவறான ஒன்று. சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள்ன்றது சரி. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினின்றதும் சரி. எஜுகேஷன்னா கல்வி. பிரைமரினா நடுநிலை பள்ளி கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி மட்டும்தான் தப்பாக இருக்குது. அதுதான் ஆன்சர். யாரிடம் உயர்வு இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க கிட்டன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. எழல், எழால், எழில், எழிலி அப்படின்றது ஒரே வார்த்தை ஒரே எழுத்து கொடுத்து அதில் அகரவரிசை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா செகண்ட் வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஏ வந்து ஒரே வரிசை. ஏ வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. எல்லா சொல்லையுமே ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்டு தான் பார்க்கணும். அப்போ ரெண்டாவது வார்த்தையில் லா இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு லா வரும், அதுக்கப்புறம் லா வரும், அதுக்கப்புறம் லீ வரும், அதுக்கப்புறம் லீ வரும். ஸோ அந்த மாதிரி செகண்ட் வேர்டு வச்சு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்குறதுனால தான் இது. அப்போது வந்து அடுத்த கொஸ்டின் வரும். ரெண்டுலேயுமே வந்து தேர்ட் வேர்டு ஃபோர்த் வேர்டும் கிட்டத்தட்ட வந்து லீ தான் வந்திருக்கு. அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அப்போது அதுவும் செகண்ட் வேர்டு சேமாக இருக்கும்போது அடுத்த தேர்ட் வேர்டை நீங்கள் நோட் பண்ணலாம். அது வந்து இல்லுன்னு இருக்கு இல்லையா. அப்போ இல்லுக்கு அப்புறம் தானே லீ வரும். ஸோ அதனால் இல்லை ஃபஸ்ட்டு போடுறோம், லீயை அதுக்கப்புறமா போடுறோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். விடுபட்ட சீர்களை நிரப்புக. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்றத ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகரவரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. கண், கண்டம், கண்டு, கண்ணி. இதுதான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தவறான ஒன்று. ஹையர் செகண்டரி அப்படின்னா உயர்நிலை பள்ளின்றது தப்பு. ஹையர் செகண்டரினா மேல்நிலை பள்ளி அப்படின்னு அர்த்தம். லைப்ரரி அப்படின்னா நூலகம்னு அர்த்தம். எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டுன்னு அர்த்தம். லிஃப்ட்னா மின் தூக்கின்றதும் சரி. இப்போ தப்பாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் ஏ மட்டும்தான். எது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அந்த நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னா ஒழுக்கம் தவறுதலால் இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச மன வலிமை மிக்கோர் வந்து கண்டிப்பாக அந்த ஒழுக்கத்தை வந்து தவற விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் வள்ளுவர். அகரவரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், நீனிசை, முன்னீர், மேடு, பள்ளம், மொழிபெயர்ப்பு. இதுதான் வந்து அகரவரிசைப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விடுபட்ட சீர்களை நிரப்புக. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்றதான் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 26 பொறுத்துக. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் அப்படின்றது சரி. காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடுன்னு அர்த்தம். லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம்னு அர்த்தம். புக் அப்படின்னா மின்னூல்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 1 2 3 4 இஸ் த ஆன்சர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்குது. சங்கு, சீப்பு, சைதை, சொல். இதான் சரியாக இருக்குது. திருவள்ளுவர் யாரை அடையக்கூடாத பழி அடைவர் என கூறுகிறார் அப்படின்னா
ஒழுக்கம் இல்லாதவங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகரவரிசையில் அமைக்கப்பட்டுள்ளதை எழுதுக. பட்டு, பாட்டு, பையன், பவ்வம். இதுதான் சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விடுபட்ட சீர்களை நிரப்புக. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்றதான் சரி. இதில் எந்த இழி வரும் அப்படின்னா சிறப்புழி தான் வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு, நுங்கு, நைதல், நொச்சி. இதுதான் சரியாக இருக்கும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தவறான ஒன்று. மேகசைன் அப்படின்னா மின்னதழ்கள்ன்றது சரி. வெல்கம் அப்படின்னா நல்வரவுன்றது சரி. ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்தாடைன்றது சரி. ஸ்கல்ப்சர் அப்படின்னா சில்லுகள் கிடையாது. ஸோ அதான் தப்பாக இருக்குது. அதான் ஆன்சர். கூற்று ஒன்று. நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார். தீயொழுக்கம் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது என வள்ளுவர் கூறுகிறார். இது ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி 1, 2 சரி இஸ் த ஆன்சர். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. அங்கை, அன்று, அந்தி, அள்ளல், அல்லல். இதுதான் சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விடுபட்ட சீர்களை நிரப்புக. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்றதான் சரியான சீராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேக்கப் அப்படின்னா ஒப்பனைன்னு அர்த்தம். டிஃபின் அப்படின்னா சிற்றுண்டின்னு அர்த்தம். கமாடிட்டி அப்படின்னா பண்டம்னு அர்த்தம். ஃபெரிஸ்னா பயணப்படகுன்னு அர்த்தம். எல்லாமே நேராக இருக்குது. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 இஸ் த ஆன்சர். அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பேரு, வாழ்க்கை, வையம். இது எல்லாத்தையும் அகர வரிசைப்படுத்தி நம்ம எழுதணும். அப்படி பார்த்தோம்னா வாழ்க்கை தான் ஃபஸ்ட்டு வரணும். வா இல்லை. அப்போ வா இருக்கான்னு பார்க்கணும். வா இருக்குது. வாழ்க்கை. அதுக்கப்புறம் வி அப்படின்றது வரும். ஸோ இல்லை வி தான் இருக்குது. ஸோ வீடு பேருன்றது வரும். அதே மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தோன்னா வெகுளாமை, வேப்பிலை, வையம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொறுத்துக. விழுப்பம் அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம். ஆக்கம்னா செல்வம்னு அர்த்தம். ஏதம்னா குற்றம்னு அர்த்தம். வித்துனா விதைன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 இஸ் த ஆன்சர். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அப்படின்னு அர்த்தம். ஓஏஜ் அப்படின்னா கடற்பயணம்னு அர்த்தம். என்டர்பிரினர் அப்படின்னா தொழில் முனைவோர் அப்படின்னு அர்த்தம். அடல்ட்ரேஷன்னா கலப்படம்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 இஸ் த ஆன்சர். இகல் என்னும் சொல்லின் பொருள் பகை. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் அப்படின்னு அர்த்தம். மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர்னு அர்த்தம். பேட்ரியட்டிசம்னா நாட்டுப்பற்று. லிட்ரேச்சர்னா இலக்கியம். ஸோ ஆப்ஷன் பி 1, 3, 2, 4 இஸ் த ஆன்சர். அகரவரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். இதுதான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொல்பொருள். பரிந்து விரும்பாத அப்படின்ருக்கு. அது தப்பு. தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும்ன்றது சரி. குடிமை அப்படின்னா உயர்குடின்றது சரி. ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படின்றதும் சரி. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறு இஸ் த ஆன்சர். கூற்று ஒன்று. ஆர்ட் கேலரி என்பதன் தமிழ் சொல் கலைக்கூடம் அப்படின்றது சரி. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்பதன் தமிழ் சொல் மெய்யுணர்வு அப்படின்றதும் சரி. ஆப்ஷன் சி 1, 2 சரி இஸ் த ஆன்சர். விடுபட்ட சீர்களை நிரப்புக. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அகரவரிசைப்படி வந்துள்ள சொற்களை சுட்டி குறிக்க. சிந்தை, நவ்வி, புனல், மூங்கில். இதுதான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தமிழ் ஆங்கில சொல். டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு அர்த்தம். நோபல் பிரைஸ் அப்படின்னா நோபல் பரிசுன்னு அர்த்தம். லாரி அப்படின்னா சரக்குந்துன்னு அர்த்தம். ஸோ இதில் எதுவுமே தப்பாக இல்லை. ஸோ அனைத்தும் சரி. டி இஸ் த ஆன்சர். பொறுத்துக. எய்தற்கு அப்படின்னா கிடைத்தற்குன்னு அர்த்தம். சீர்த்த இடம் அப்படின்னா உரிய காலம் அப்படின்னு அர்த்தம். சுமக்க அப்படின்னா பணிகன்னு அர்த்தம். ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையார் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் பி 1, 3, 2, 4 இஸ் த ஆன்சர். தமிழ் ஆங்கில சொல். ட்ரஸ்ட் அப்படின்னா மெய்யுணர்வு அப்படின்றது தப்பு. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்றது சரி. ஜூனியர் ரெட் கிராஸ்னா இளம் செஞ்சுழுவை சங்கம் அப்படின்றது சரி. ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணசாரின்றதும் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறு இஸ் த ஆன்சர். செருணர் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர். ஏன்னா செருணர்னா பகைவர். அதோடைய எதிர்ச்சொல் நண்பர் அப்படின்றது தான் சரியாக இருக்கும். ஸோ இதோட இந்த 50 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் முடியுது. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.